எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் போது என்னென்ன புதுசாக நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15 தேதி வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி இருக்க போகுது. சனி வந்து வக்ர பயிற்சி தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 29ங்க, முடிவு நவம்பர் மாதம் 15 தேதி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் பெறுகின்ற கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும். ஆனால் இந்த வாட்டி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில தான் இருக்க போறார். அதாவது நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதயத்துக்கு வரப்போறார், புரோட்டாதிலிருந்து சதயத்துக்கு வரப்போறார். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி. சரி, என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல வந்து சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திரம் 1 நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த சனி பகவான். அவர் 7ஆம் இடத்துல வலுத்து உட்காரும் போது என்ன நடக்கும்? பொதுவாகவே சனி எங்க இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையாரால சில சங்கடகரமான விஷயங்கள் நடந்திருக்கும். வாழ்க்கை துணையாரால சில பிரச்சனைகள் வந்திருக்கும். கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில அவங்க வந்து இருந்திருப்பாங்க. நீங்க என்னதான் நல்லதே பண்ணியிருந்தாலும், என்னதான் நீங்க விழுந்து வந்து கவனிச்சாலும் ஏதோ ஒரு குறை அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட கண்டுபிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களோட மனதை வந்து நீங்க வந்து திருப்திப்படுத்திருக்க முடியாது. சரிங்களா? ஏதோ ஒரு குறையை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாம அந்த கணவன் மனைவிக்கிட்டே அந்த விட்டு கொடுத்து போகின்ற தன்மை அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு தன்மையை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாம ராசியை சனி பகவான் பார்த்ததுனால கொஞ்சம் தேவையில்லாத வீண் மன அழுத்தம், மனக்குழப்பங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். குறிப்பா கடந்த சில காலங்களில் நிறைய சிம்ம ராசிக்காரங்க மன ரீதியான போராட்டங்கள் அதிகமா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா காரணம் ராசியை சனி பகவான் பார்த்ததுதான். எப்பவுமே சனி ராசியை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், நம்மளால எதுவுமே முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் அதிகமாகவே சனி கொடுப்பார். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இனி வரும் காலகட்டங்கள்ல சனி வந்து வக்ரம் பிறந்தால ஒரு கிரகம் ஆட்சி பெற்று தன்னுடைய அதாவது சனிக்கு துலாத்துக்கு அடுத்தபடியா அவர் வந்து கும்ப ராசியில தான் அதிகமான ஒரு வலுவை வந்து சனி பகவான் பெறுவார். ஏன்னா கும்பத்துல ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண பலம், சரிங்களா? துலாத்துல உச்ச பலம் சனிக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சனி பகவான் கும்ப ராசியில வந்து வக்ரம் பெறுறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த இடம் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கலத்திர பாவம் வந்து பலம் குறையுது. அப்போ வந்து கணவனால், மனைவியால், வாழ்க்கை துணையாரால் உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க, குடும்பஸ்தானத்தை. கண்டிப்பா திருமண வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும். மெல்ல மெல்ல திருமண வாழ்க்கையில வந்து மனக்கசப்புகள், சங்கடகரமான விஷயங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல. வாழ்க்கை துணையாளர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவீங்க. அவங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. இதனால் வரைக்கும் புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி 2-3 நபர்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணவங்க, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் இதனால் வரைக்கும் இருந்த ஒரு தோய்வு, அதாவது அந்த வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இனி வரும் காலகட்டங்கள்ல சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன ஒண்ணு, எல்லாத்தையுமே லிமிட்டா வச்சுக்குங்க. எது கிடைச்சாலும் அது லிமிட்டா வச்சுக்குங்க. அதிகமான ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க இந்த காலகட்டத்துல. குறிப்பா வாழ்க்கை துணையார்கிட்டையும் சரிங்க, கொஞ்சம் அளவோடு நீங்க இருந்துக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இது ஒரு வகையில நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயது சிம்ம ராசிக்காரங்க, அல்லது ஏற்கனவே இருந்த வேலையை வந்து விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரிங்க,
இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு திருப்தியா வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஆனா சம்பளம் அப்படின்றது கண்டிப்பா வரக்கூடிய வருமானம் ஒரு வகையில செலவாயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? வரவு ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை, தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள்ல கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 10ல குரு பதவி பறிபோகும் அப்படின்ற பழமொழி நிறைய இருக்கும். ஆனா சரிங்களா? ஆனா என்னன்னா 10ஆம் இடத்து குரு பகவான் வரும்போது வேலை ரீதியா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க, என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க, நீங்க செய்கின்ற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு பணிச்சுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒர்க்லோட் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க உங்க திறமைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்களா? கொஞ்சம் என்ன சொல்றது, வேலை செய்யற இடத்துல அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். நிறைய வேலைக்கு மேல வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வேலையை முடிச்சுக்கலாம், அடுத்த வேலையை அப்படியே லைனா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலான ஒரு காலகட்டம் தான். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த டைம்ல, வரக்கூடிய சவால்களை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எக்காரணத்தை கொண்டும் இருக்கிற வேலையை விடாதீங்க. சரிங்களா? இப்போ யாராச்சும் வேலையில இருக்கீங்கன்னா நீங்க அப்படியே அந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும், அது வேற விஷயம். ஆனா ஏற்கனவே நல்ல வேலை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இன்னொரு வேலைக்கு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. சரிங்களா? தெளிவா கேட்டுக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஓரளவுக்கு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆனா ஏற்கனவே நல்ல வேலையில இருக்கிறவங்க இந்த வேலையை விடக்கூடாது. சரிங்களா? ஒரு 4 மாசம் கழிச்சு இவங்க வேலைக்கு மாற்றத்துக்கு முயற்சி செய்யலாம். அதற்கடுத்து 8ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. 2ஆம் இடத்துல கேதுங்க. கேது குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிம்மராசிக்காரங்களே கேட்டுக்குங்க. இந்த 2ஆம் இடத்துல வெறும் கேது மட்டும் இருந்து குரு பார்வையில இல்லாம இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இந்த கேதுவை குரு பகவான் பார்த்தனால வரக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பா விலகும். சரிங்களா? பகலவனை கண்ட பனி போல உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் கொஞ்சம் மெல்ல மெல்ல இனி வரும் காலங்களில் குறையும். அதே மாதிரி மெல்ல மெல்ல விலகவும் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க அதிகமா எடுத்துக்கங்க. வீண் வார்த்தைகளை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதாவது மௌனம் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா வள அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை விட அமைதியா இருந்துட்டு போயிடுறது சிறப்பு தான் நிறைய இடங்கள்ல. ஸோ அப்படி நீங்க அமைதியா இருந்துட்டாவே பாதிக்கு பாதி பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறைஞ்சிரும். குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசிக்காரங்க நிறைய பேசுறதை குறைச்சிக்கோங்க, செயல்களை அதிகப்படுத்திக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேலை செய்யறதுலயும் சரி, குடும்பத்திலையும் சரி. சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பணம். இந்த காலகட்டத்தை பொறுத்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தான். வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான, ஓரளவுக்கு நார்மலான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டைம் தான். சரிங்களா? அப்போ நல்லபடியா பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமா நீங்க செய்யலாம். அதே மாதிரி சொந்தமா வீடு கட்டுறதுக்கும் இந்த காலகட்டம் அல்லது வீடு வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாய் தந்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அவங்களால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் மட்டும் பார்த்திருப்பார். சரிங்களா? 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால என்ன பண்ணியிருப்பார், தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாம அது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள போவீங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஓரளவுக்கு எல்லாமே உங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறாருங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாவே கொஞ்சம் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார். ஆனா அளவோட கொடுப்பார். என்ன ஒண்ணு இங்க அட்டமாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. நிறைய கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க. கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துடுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் பணம் உங்க கையை விட்டு போனா திரும்பி வர்றது கஷ்டம். அப்போ கொடுத்த காசு வசூலாகமானா கண்டிப்பா இந்த காலகட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நண்பரா இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்களே கேட்டுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கையில இருந்து காசை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த காசு திரும்ப வரதுக்கு ரொம்ப நாட்கள், ரொம்ப மாதங்கள் ஆகும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உங்க தேவையை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களை நீங்க பார்க்கலாம். அதுதான் உண்மை. அதாவது பாத்திரம் மருந்து பிச்சைடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனக்கு மிஞ்சிய தானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க தேவை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதன் பிறகு மற்றவங்களை பார்க்கறது இனி வரும் அந்த 4.5 மாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு சரியாவே பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தாங்க. சரிங்களா? வேலை தொழில் போன்ற அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுக்கு நீங்க மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறத நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணையார்கிட்ட நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். கண்டிப்பா நிறைய மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கவும் முடியும் இந்த காலகட்டத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.